தமிழக துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இல்லைங்க, வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை, நிச்சயமாக அவர் நடுநிலையோடு சிறப்பாக செயல்பட வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவராக. ஏன்னா தமிழ்நாடு மாநில உரிமைகளுக்காக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர், அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாப்பார், மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு அதிகமான ஓட்டுகள் கூட இவருக்கு ஆதரவாக விழுந்திருக்குது. என்னங்க இல்லைங்க, அந்த பக்கத்துல இருந்தும் அவருக்கு எதிராக வாக்குகள் விழுந்து நிற்கிறது. அதனால சில நேரங்களிலே சில குழப்பங்கள் ஏற்படும். யாரு என்ன அப்படின்னு யாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கூட்டணி விடல, திமுக கூட்டணி தான் விரைவில் தானாக உடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி இல்லைங்க, கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சி உடையாம அவர் பார்த்து சொல்லுங்க. அதை பண்ணிட்டாருன்னா அது அவருக்கே பாதுகாப்பாக. 2 ஆண்டுகள் கழித்து மணிப்பூருக்கு 2 ஆண்டுகள் கழிச்சு மணிப்பூருக்கு பிரதமர் பேர் 2027 தேர்தல் வருகிறது. அது அவருக்கு மணிப்பூரை நினைவுபடுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால இப்ப கிளம்பி போயிருக்கிறது. நான் பல முறை மக்கள் கேட்டும் அத்தனை அரசியல் தலைவர்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்துல பல முறை இந்த பிரச்சனையை எழுப்பியும் பிரதமருக்கு அங்கு போக மனம் வரவில்லை. இப்பொழுது தேர்தல் அழைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.